ஆண்டவர் சொல்லுகிறார், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் ஒரு நாளும் இந்த உலகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் 100% நமக்கு அனுகூலமாக இருப்பார்கள் என்று நீங்க நினைத்து விடக்கூடாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசுவுக்கு இந்த உலகம் அனுகூலமா இருந்துச்சா? இயேசுவுக்கு அனுகூலமா இருந்துச்சா இந்த உலகம்? இல்லையே. இயேசு தன் ஜீவனை உலகத்திற்காய் கொடுக்க வந்தவர் அல்லவா? நம்மளாவது காணிக்கப்பட்டியில வருகிற காணிக்கை எடுக்கிறவர்களா இருக்கும், அவர் கொடுக்கிறவரால இருந்தார். அப்போ கொடுக்கிறவராக வந்த அவரையே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்பப்ப காணிக்கப்பட்டியை தொடர்ந்து எடுக்கிற நம்மளை அங்கீகரிக்குமா இந்த உலகம்? அப்ப இந்த உலகம் என்னை அனுகூலமா இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. நினைத்தோம் என்று சொன்னால் நம்மளை விட மதிகேடர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. இயேசுவுக்கே இந்த உலகம் அனுகூலம் இல்லை என்றால் எனக்கு எப்படி அனுகூலமாக இருக்கும்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே, ஓநாய்களுக்குள் உங்களை வைத்து விட்டு சொல்லுகிறேன், சோதனைக்குட்படாதிருக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க கவனமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வசதிகள் வாய்ப்புகள் வரும் பொழுது வேலைகளிலே பொழுதற்ற ஒரு நிலை, நேரமில்லை பாஸ்டர், ஐ எம் சோ பிஸி. இப்பொழுது ஆராதனைக்கு செல்வதற்கு கூட எனக்கு நேரமில்லை, ஜெபம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை, ஆண்டவரை தேடுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஞாயிறு வெள்ளிக்கு செல்ல எனக்கு நேரமில்லை, ஊழியத்தில் என்னை இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு நேரமில்லை என்கிற எவரேனும் சொல்லுவார்களானால் எங்கேயோ ஒரு இடத்தில் தவறு ஆரம்பித்து விட்டது. இனி அது நல்லதல்ல. பைபிள் சொல்லுகிறது, சில சோதனைகளுக்கு உட்படக்கூடாது. அதை உட்படாதிருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய முழங்காலும் முடங்குகிறதா இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.